ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படிக்கு தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன் என்று நெகேமியா இங்கே சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கலாம். என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த வார்த்தை இல்லாவிட்டால் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நெகேமியா ஒரு நல்ல தலைவனாக இருந்ததை வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரமில்லாமல் ராஜாவுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக அவர் இருந்ததை இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ராஜாவினுடைய நேரடி கண்காணிப்பிலே அங்கே அந்த மனிதன் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அன்றைக்கு ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகம் துக்கத்தோடு இருக்கிறதை ராஜா கண்டுகொண்டார் என்பதை வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ராஜா அவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உனக்கு உன்னுடைய சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை, ஆனால் உன்னுடைய மனதிலே ஒரு துக்கம் இருப்பதை அன்றைக்கு அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ராஜா அதை கண்டுபிடித்தான் என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த துக்கம் என்ன என்பதை கூட நெகேமியா ராஜாவுக்கு தெரியப்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ராஜா அதற்கு உடனடியாக அவனை அங்கே யூதா தேசத்துக்கு எருசலேமுக்கு அனுப்பும்படிக்கு அவர் உத்தரவு கொடுத்ததன் பிற்பாடு அங்கே போய் அந்த எருசலேமை அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக பல காரியங்கள் எழும்பினது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக ருபியா சம்பில்லாத்துங்கிறதான பகைஞர்கள் அந்த நெகேமியாவினுடைய அந்த அலங்கத்தை கட்டாதபடிக்கு, அதை சீரமைக்க முடியாதபடிக்கு அவருக்கு பல எதிர்ப்புகளை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். ஆனாலும் அழைக்கப்பட்ட இந்த எரேமியா, அபிஷேகிக்கப்பட்ட இந்த நெகேமியா அந்த காரியத்தை அவர் தொடர்ந்து செய்கிறவராகவே இருந்தார். அவருக்கு 4 தரம் 5 முறை அவரை அழைத்தார்கள், பேச வேண்டும் என்ற பல காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த போதும் நெகேமியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அழைப்பை பெற்ற மனிதனாக, அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாக, ஆர்வம் உடையவனாக, அந்த சத்துருக்களும் இந்த எதிரிகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தொல்லைகளிலும், நிந்தைகளிலும், அவமானங்களும், நெருக்கங்களும் அவரை சூழ்ந்திருந்த பொழுது எதற்குமே அடிபடியாத மனிதனாக, தலைவனாக, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆர்வத்தை ஊட்டி அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய ஒரு மனிதனாக ஏறக்குறைய 52 நாட்களிலே அதை கட்டி முடிக்கத்தக்கதான பெரிய காரியத்தை இந்த நெகேமியாவை கொண்டு கர்த்தர் செய்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சமயத்தில்தான் அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நாம் போய் இந்த உம்மை இன்று கொண்டு போடுவார்கள், உம்முடைய உயிரை கொலை செய்து விடுவார், நீர் கொலை செய்யப்படுவீர் என்ற ஒரு காரியத்தை அவருக்கு சொல்லும் பொழுதுதான் நெகேமியா இங்கே சொல்லுகிறார், வாங்கே அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த ஆலயத்திலே போய் நாம் பதுங்கிக் கொள்வோம், ஒழித்து கொள்வோம், வாரும் என்று சொல்ல பொழுதுதான் நெகேமியா இந்த வார்த்தையில் சொல்லுகிறார், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? பாருங்கள்,
இவ்வளவு காரியத்தை வல்லமையோடு துணிவோடு கூட அழைக்கப்பட்டவராக, அபிஷேகிக்கப்பட்டவராக, ஆர்வமுள்ளவராக, அடிபணியாதவராக, அர்ப்பணிக்கப்பட்டவராக இந்த நெகேமியா காரியத்தை செய்து கொண்டு வந்த பொழுதும், இந்த தீர்க்கதரிசியை வைத்து இவருக்கு ஏதாவது காரியத்தை செய்துவிடலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்த பொழுதும், இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி இல்லை என்பதை அறிந்து கொண்டுதான் நெகேமியா இப்படியான வார்த்தையை இங்கே சொல்லுகிறார் என்பதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. நெகேமியாவுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, அழைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் திட்டத்தை கொடுக்கிறது மாத்திரமில்லை, கண்களிலே, ராஜாவுடைய கண்களிலே, அவரை சுற்றில் இருக்கிற மக்களுடைய கண்களிலே கிருபையும் தயவையும் கொடுத்து உறுதியாக நிலைத்து நின்று தேவன் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்கத்தக்க கிருபையும் பலத்தையும் அழைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை இந்த நெகேமியாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நல்ல தலைவனாக முன்னின்று செய்து முடிக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நிந்தைகளிலும், அவமானங்களிலும், நெருக்கத்திலும் கைகளிலே ஆயுதத்தோடு போராடி அந்த காரியத்தை மேற்கொண்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆம்பரியமான சகோதரி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நின்று போராடி தேவன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இந்த போராட்டத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் நின்று ஆண்டவருடைய வேலையை நாம் செய்து முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காகவே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட சோர்வினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கக்கூடும். நீங்கள் உங்களுடைய வேலையை, உங்களுடைய அழைப்பை நீங்கள் செய்து முடியாதபடிக்கு, அழைப்பை உறுதிப்படுத்த முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய வேலையை துரிதமாக செய்ய முடியாதபடிக்கு இந்த நெகேமியாவுக்கு ஏற்பட்ட தடைகளைப் போன்ற, எதிர்ப்புகளைப் போல, நிந்தைகளைப் போல, அவமானங்களைப் போல உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். இன்றைக்கு நெகேமியாவுக்கு உதவி செய்த அதே தேவன் நமக்கும் நிச்சயமாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நெகேமியாவின் வார்த்தையிலிருந்து இவர் சொன்னது போல, என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அனலை கொண்டு வருவதாக. என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறபடினால் அதற்காக நாம் பிரயாசப்படத்தக்கதாக, அதற்காக நாம் ஓடத்தக்கதாக, அதற்காக அந்த அழைப்பை நிறைவேற்றத்தக்கதாக தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா நாட்களில் உயிரோடு உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வேலையை முழு உற்சாகத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆர்வத்தோடும், முழு தைரியத்தோடும், முழு அபிஷேகத்தோடும், முழு வல்லமையோடும் செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நெகேமியாவை நீர் அழைத்திருக்கிறீர், அவரை நீர் அபிஷேகித்திருக்கிறீர். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் அவர் ஆர்வத்தோடு கூட, ஆசையோடு கூட, கர்த்தாவே, ஆண்டவரே, எதிர்ப்புகள் மத்தியிலும் அடிபணியாமல் உம்முடைய வேலையை செய்தது போல கர்த்தாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரருடைய வாழ்க்கையிலும் எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை, ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.